விஜயை சந்திக்கிறார் வைகோ. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயோடு மதிமுக பொதுச் செயலர் வைகோ சந்திப்பு. அரசியல் வட்டாரத்தில் மதிமுகவின் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. முதல்வர் விஜயோடு வைகோ சந்திப்பு. நேற்று வைகோவை நேரில் சந்தித்திருந்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இந்நிலையில் இன்று முதல்வரை சந்திக்கிறார் வைகோ. கடந்த தேர்தலில் திமுக சின்னத்தில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது மதிமுக. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்திக்கிறார் மதிமுக பொதுச் செயலர் வைகோ. அரசியல் வட்டாரத்தில் மதிமுகவின் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. நேற்று மதிமுக பொதுச் செயலர் வைகோவை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்தித்திருந்தார். இந்நிலையில் முதல்வரை சந்திக்க வந்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலர் வைகோ. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மதிமுக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது அரசியல் வட்டாரத்தில். தற்போது முதல்வரை சந்திக்க மதிமுக பொதுச் செயலர் வைகோ வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. செயலகத்திற்கு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்திருக்கிறார். செய்தியாளர்களுக்கென்று தனியாக அனைத்து செய்தியாளர்களுக்கும் ஒரு செய்தி குறிப்பு தயாராக இருக்கிறது என்றும் வரும்போது அவருடைய உதவியாளர் சொன்னார். மின்னல் முகமது உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவர் வந்தபோது அவரை வரவேற்பதற்காக கட்சியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலரும் தமிழக அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் அவரை வரவேற்று அழைத்து சென்றார். அதே போல ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரும் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டு தற்போது அவர்களை வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார்கள். முதலில் வைகோ அவர்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் ஆலோசனை நடத்திவிட்டு தற்போது மேலே சென்றிருக்கிறார். முதலமைச்சரை 3 மணி அளவில் சந்திக்கிறதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. ஸ்டெர்லைட் ஆலை திறக்கவே கூடாது. ஏற்கனவே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கிறது. எக்காரணம் கொண்டும் அனுமதி கேட்டு தமிழக அரசை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு எந்த வகையிலும் ஆலையை திறக்க தடையில்லா சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வைக்க இருக்கிறார். இது ஒரு முக்கியமான கோரிக்கை. ஸ்டெர்லைட்டை ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கக்கூடியவராக வைகோ இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்திடமும் சொல்லி இந்த ஆலையை எக்காரணம் கொண்டும் மீண்டும் திறப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மதிமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் அவர்கள் 2 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடையநல்லூரில் ஒரு எம்எல்ஏவும் அதே போல பார்த்தீங்கன்னா சீர்காழியில் ஒரு எம்எல்ஏவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நேற்றைக்கு எம்எல்ஏக்கான பயிற்சி நடைபெற்று வருகிறது. உதயசூரியனில் வெற்றி பெற்ற வேற யாரும் பங்கேற்கவில்லை. மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும் அந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றார்கள். இன்று மாலை அதனுடைய நிறைவு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில் இந்த மதிமுகவுடைய அணுகுமுறை என்பது நிச்சயமாக மாறி இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. கடந்த மாதம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் வராமலேயே புறக்கணித்ததையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு. திமுக எம்எல்ஏக்கள் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவர் தலைமையில் 57 பேரும் வெளிநடப்பு செய்தார்கள். ஆனால் இந்த 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் அதற்கு முன்பாகவே பேரவைக்கு வரவில்லை என்பதும் இந்த எந்த நடவடிக்கையிலும் அவர்கள் பங்கேற்கவில்லை என்று தெரிவித்தது. ஆனால் நாளை முதல் சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய மதிமுக எம்எல்ஏக்கள் எப்படி செயல்பட இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பாக வைகோ அவர்கள் சொல்லும்போது இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். ஏற்கனவே திருச்சியில் துரை வைகோவுடைய எம்பி மேம்பாட்டு நிகழ்ச்சியில் குறிப்பாக விஜய்க்கு கட் அவுட் பேனர் எல்லாம் வைத்தார் துரை வைகோ. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதே போல அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷுக்கு துரை வைகோ கட் அவுட் பேனர் எல்லாம் வைத்தார். எனவே கூட்டணி மாற்றத்திலும் ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை வைகோ எடுக்க இருப்பதாக தெரிகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக தனது நிலைப்பாட்டை ஒரு சில தினங்களில் அறிவிக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பூங்குழலி.